இந்த வீடியோ நம்ம நெதர் எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோம். எஸ், எல்லாரும் நெதர் எதுக்கு போறீங்க? ஒன்னு பிளேஸ் பவுடர் எடுக்க போவீங்க, இல்ல நெதரைட் ஆர்மர் விஷயமா போவீங்க, வேற எதனா ரிலேட்டடா கூட சொல்லலாம். பட் நம்மளுக்கு எது கிடைச்சாலும் ஓகே தான். ஏன்னா நம்ம எய்ம் வச்சு வரல, எக்ஸ்ப்ளோர் பண்ண வந்திருக்கோம். வேற எதுவும் தேவையில்லை, நீ மட்டும் போதும். என்னங்கடா கறி குழம்பு மட்டும் சாம்பார ஊத்துறீங்க? சோத்துல சாம்பாரா? ஓகே நண்பர்களே, நம்ம நினைச்சு வந்தாங்க ரொம்ப மோசமா இருக்கு. எங்க போனாலும் அடிக்கிறானுங்க. தெருவிட்டு தெரு வந்து எங்கால அடிப்பியா நீ? அவனுக்கு வரலடா, நான் தானே தெரு போய் அடி வாங்குறேன். ஓகே, நம்ம என்ன பண்ணலாம்? இதுக்குள்ளே புகுந்து போயிட்டே இருக்கலாம். கிடைக்கிறதுலாம் மைனிங் பண்ணிட்டு அந்த சைடு போயிடுவோம். பரவாயில்லைங்க, இந்த இடத்துல நிறைய கோல்டு கிடைக்குது. எனக்கு இந்த ஐடியாவே வரல. ஏன்னா நான் வந்து நெதர் ஓப்பன் பண்ணிட்டேன், அந்த அப்படியே விட்டுட்டு அதை அப்புறம் பார்த்துக்கலாம். அதுக்கு ஒரு ஷெட்யூல் ஒன்று போட்டு வச்சிருந்தேன், வீடியோ இது மாதிரி பண்ணணும்னு. அதான் இந்த வீடியோ தான் இது. எனக்கு வந்து கோல்டு தேவைப்படும். அதுக்காகவே நான் வந்து பிக்ஸ் எடுத்துட்டு அங்கங்கேயும் அலைவேன் சர்ஃபேஸில் போயிட்டு கோல்டுக்கு. எனக்கு நெதர் அந்த ஐடியாவே வரல. ஓகே, நெதர்ல கோல்டு இருக்கும், அங்க போயிட்டு மைனிங் பண்ணலாம், அந்த ஐடியாவே வரல. ஏன்னா வந்து சில டைம்ல நான் வந்து ரொம்ப அழைச்சிட்டு இருந்தேன் கோல்டுக்கு. எனக்கு கோல்டு தேவையா இருந்துச்சு. அப்போ கூட எனக்கு நெதர் ஞாபகம் வரலங்க. சே, எனக்குன்னே ஸ்பேன் ஆவீங்களாடா என் பக்கத்துல நீங்க. என்னங்கடா டே, நீங்க அங்க இருக்கீங்கன்னா ஓட்ட போட்டு நீமா தூரம் வந்த பார்த்தா குதிக்கிறான். பயணங்கள் போய் தொலைந்திடவா. வேற என்ன இருப்பானுங்களோ? ஏற கைப்புள்ள பாத்துக்கலாம். ஏற. ஓகே, நம்மளுக்கு எனிமி சொல்ற மாதிரி யாரும் இல்ல. ஆனா எனக்கு பிக்லிங் தேவைப்படுது. ஏன்னா என்கிட்ட கோல்டு இருக்கு. இங்க ஒருத்தர் இருக்கான், பட் தம்மா துண்டு தான் இருக்கான். பொத்துக்கிட்டு இருக்கணும். இங்க ஒருத்தர் இருக்கா, ஆனா வரமாட்டாங்க. தம்பி இருப்பா, ட்ரேட் பண்ணலாம் இருப்பா தம்பி. மாத்தி ஃபயர் பண்றானுங்க. நான் கோல்டு கீழே போட்டு வந்து எடுக்கல, அவனுங்க ஃபயர் பண்ணிட்டே தான் இருக்கானுங்க. இருங்கண்ணா, நானாவது எடுத்தேன் கோல்டு. இந்தாங்கண்ணா நீ ஒன்று வச்சுக்கோ. வந்தாடா நீ ஒன்று வச்சுக்கடா. ஒருத்தன் வேற ரொம்ப நேரமா என்ன நோட்டை விட்டுனுக்குறான். அவ்வளவு வெறி மாப்பிளைக்கு. ஏங்க லெதர்லாம் குத்துனுக்குறாங்க, குத்த பொருளே தாங்க குத்துனுக்குறான். டேய் தம்பி, இதெல்லாம் எங்க உலகத்துல இருக்குடா. உங்க உலகத்துல இந்த ஸ்பெஷலா கொடுங்கடா. ஓ, என்னது இது? காய்ஸ், கேஸ்ட் கொடுத்துருக்கான். ஓ மேன், தேங்க்யூ சோ மச். இருந்தாலும் செத்து போவேன், நீ தான் அடிக்க வேறிய. ஓகே, நான் எக்ஸ்பெக்டே பண்ணல எனக்கு கேஸ்ட் கிடைக்கும்னு. பட் எப்படி கிடைச்சிருச்சு. இவன் வேற கொஞ்ச நேரம் பேச விட மாட்டான், ஃபயர் பண்ணிட்டே இருக்காங்க. சாவுடா. ஓகே, இந்த போன் ஸ்ட்ரக்சர் கலெக்ட் பண்ணிப்போம். ஆக்சுவலி போன் ஸ்ட்ரக்சர் இருக்கிறதுல ஐயோ டேய், இவனுங்களை இப்போதாங்க கொண்டேன் நான் இருக்கிற இடத்துல ஸ்பேன் ஆகிட்டே இருக்கானுங்க. ஆக்சுவலி போன் ஸ்ட்ரக்சர் இருக்கிற இடத்துல உனக்கு ஸ்பேன் ஆகிட்டே இருப்பானுங்க போல. அட போங்கடா, உங்க போன் ஸ்ட்ரக்சர் வேணா, நீங்களும் வேணா, நான் கிளம்புறேன்ப்பா. நானும் பார்த்துருக்கேன் ஸ்பேன் ஆகினுங்கிறானுங்க. ஐயோ, இவனுக்கு வந்துட்டானுங்களா? சந்தோஷம்டா. ஓகே நண்பர்களே, என்னதான் நம்ம ஒரு எய்ம் வச்சு வரலனாலும் எனக்கு பிளேஸ் தேவைப்படுது. எஸ், இதுமாரி வீடியோஸ்ல நான் கொஞ்சம் கொஞ்சமாக கலெக்ட் பண்ணிட்டு என்டர்டைன் ஆகிக்கலான்னு இருக்கேன். எஸ், எப்படியும் வந்துட்டோம். அண்ட் அதையும் கலெக்ட் பண்ணிட்டு போயிடுவோம். இப்போ ஏதோ ஸ்ட்ரக்சர் கண்டுபிடிச்சிருக்கேன், உள்ள போயிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். எதுக்கோ லாவ் எடுத்துட்டு போவோம், உள்ளே அவனே இருப்பான். ஆக்சுவலி இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா எங்கத்துல அடிக்கிறானுங்க? ஓ, லாவாவில் இருந்து அடிக்கிறானுங்க இவனுங்க. இவன் சிறான கடுப்பாத்துறான். லாவா ஊற்றி இவனுக்கு கொழுந்து விட்டு சாவடிக்க போறேன். ஓகே, செத்துட்டான். ஓகே, உள்ள ஆளுங்க இருந்தானுங்கன்னா உள்ள யாரோ இருக்காங்கன்னு அர்த்தம். ஐ மீன் எதுனா இருக்குன்னு அர்த்தம். எனக்கு தெரிஞ்சு இந்த இடத்துல தான் வந்து அந்த நெதரைட் இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த நெதரைட் பிளாக்கு பார்க்கலாம், நம்மளுக்கு லக் இருந்தால் கிடைக்கலாம். பட் நான் வந்து அதுக்கு தனியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணி அதை கண்டுபிடிக்க போகிறது கிடையாது. நம்ம போகிற எக்ஸ்ப்ளோர் பண்ணும்போது அது கிடைச்சா ஓகேங்க. இந்த இடத்துக்கு எங்கே போனாலும் வந்து உஷாராக போகணும் போல். ஏன்னா வந்து பார்க்குற இடத்துல லாவா வருது. ஓகே, ஓ இந்த இடத்துல செஸ்ட் இருக்கு. செஸ்ட் இருந்தால் அவனுக்கு இருப்பானுங்களே, பார்த்தா எவனும் காணும். சரி, ஓகே, ஓப்பன் பண்ணுவோம். ஓ ஓகே, கொஞ்சம் ரேர் லூட்ஸ்லாம் இருக்குது, எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த செஸ்ட்டில் என்ன இருக்குது? ஓ, ஆர்மர் ட்ரீம் பண்ணுறது இருக்குது. ஓகே நண்பர்களே, அப்படி கிளம்பி தான். பட் இங்கே இந்த இடத்துல எக்கச்சக்கமான கோல்டு பிளாக்லாம் வந்து மறைஞ்சிருக்கும். அது நம்ம தேடி கண்டுபிடிக்கிற மாதிரி தான் இருக்கும். நானும் ரொம்ப நேரமாக தேடிட்டு இருந்தேன், அப்போ தான் இந்த 2 செஸ்ட்டை கண்டுபிடிச்சேன். பார்க்கலாம் இன்னும் என்னென்னலாம் இந்த இடத்துல இருக்குன்னு. இவனுக்கு எக்கச்சக்கமான ஹெல்த் இருக்குங்க. இவனுக்கு நிறைய குத்து வச்சிருக்கான் மைண்ட் கிராஃப்ட்காரன். எவ்வளோ வச்சாலும் சாக மாட்டான். ஓ, செத்துட்டான். ஹலோ, உள்ள யாருனா இருக்கீங்களா? ஓ, இங்கே ஒரு செஸ்ட் இருக்கு. ஓகே நண்பர்களே, உள்ளே இருக்கிற எல்லாத்தையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணோம். பட் இது பின்னாடி போய் பார்க்காம விட்டோம். இப்போ தான் வந்து பார்க்குறேன். ஏன்னா பின்னாடி தான் 2 செஸ்ட் குத்து வச்சிருக்கான் மெயினாகவே. ஓகே, எனக்கு தெரிஞ்சு இந்த வே தான் கடைசி நினைக்கிறேன். இது ஒன்றும் எக்ஸ்ப்ளோர் பண்ணல போயிட்டு. ஓகே, இங்கே ஒரு ஸ்கெலட் ஆனாங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த இடத்த சேர்ந்தவங்க இருக்காருங்களோ இல்லையோ, நீ மட்டும் எல்லா இடத்துலையும் இருக்குடா.
சர்ஃபேஸ் அங்கேயும் இருக்க இங்கேயும் இருக்க எங்கேயும் இருப்பா போலடா நீ. எனக்கு பிடிக்காததே ஸ்கெலட்டானும் அந்த கிரீப்பர் இருந்தாங்க. சரியான கடுப்பாகும். அதுவும் அவனுங்கிட்ட நான் போய் செத்துட்டுனா வச்சுக்கேன், அப்படியே கேமை மூடிட்டு கிளம்பிடுவேன். நான் அப்படி தான் ப்ளே பண்ணுவேன்னு. ஸோ அந்த மாதிரிலாம் இருக்கும். அதனால தான் வந்து என்னோட வீடு பக்கத்தில் எல்லாத்தையும் லைட் ஃபிட் பண்ணி வச்சிருக்கேன். ஏன்னா வந்து எந்த மோப்ஸும் ஸ்பேன் ஆகக்கூடாதுன்றதுக்காக. பட் இருந்தாலும் வந்து அடிக்கிறானுங்க, என்ன பண்ணது. ஓகே நண்பர்களே, ஃபைனலாக அந்த இடத்துல எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு அப்படியே வந்தாச்சு. எனக்கு எக்கச்சக்கமான ரேர் லூட்ஸ்லாம் கிடைச்சிது. பட் இதுல பாதி பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா கோல்டு தான் கிடைச்சது. ஓகே, எனக்கு தெரிஞ்சு இப்போ வந்து நம்ம வேற என்ன போயிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். சிறிது நேரம் கழித்து. ஆனா வந்து இந்த நெதரை பொறுத்த வரைக்கும் நம்ம எப்போ வேணாலும் ரெடியாவே இருக்கணும். ஏன்னா எவன் எங்கிருந்து வருவானே தெரியாது. கீழே இருந்து ஒருத்த வருவான், சரி கீழே இருந்தா ஒருத்த வரானே அவனை போய் அடிக்கலான்னு பார்த்தா மேல இருந்து ஒருத்த சுடுவான், சைட்ல ஒருத்த வருவான். எப்பா சாமி. ஸோ ஓகே, எப்படியோ வந்து பிளேஸ் இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சிட்டோம். ஓகே, போயிட்டு பிளேஸ் பவுடர் கலெக்ட் பண்ணிட்டுனா நம்ம அப்படியே வீடு திரும்பிட வேண்டியதான். வேற எங்கேயும் எக்ஸ்ப்ளோர் பண்ண போறது கிடையாது. ஓகே, மேல வந்துட்டோம். இனிமேதான் நம்ம கொஞ்சம் உஷாரா ஆடணும்னு நினைக்கிறேன். இதா இருக்கான் பாருங்க, இவன் எங்க போனாலும் இருக்காங்க. ஐயோ, இவனை பார்த்தாவே எனக்கு கடுப்பாகுதுங்க. இவனை அச்சா இவனுக்கு வந்துடுறானுங்க, இதுக்கு பின்னாடி அவன் வரான். எப்பா ஏய் இருங்க, எப்பதான் நான் கால் வச்சு அதுக்குள்ள போட்டு தள்ளி போகலாம் என்ன. ஓகே, வேற வழியே கிடையாது. கத்தி சண்டெல்லாம் வேலைக்கு ஆகாது. போ வச்சு அடிக்க வேண்டியது அவனுங்கள. ஏன்னா கிட்ட போய் அவனை வச்சு அவனை சுத்தி 4-5 பேர் வந்துடுறானுங்க. நம்மளுக்கு வேற கண்ட்ரோலே வர மாட்டேது மொபைல்ல. ஸோ அதனால தான் வில்ல வச்சு அடிக்கிறேன். ஏன்னா வில்ல வச்சு அடிக்கிறேன், கட்டி சண்டை போட தெரியாதுன்னு கமெண்ட் செக்ஷன்ல வந்து கேட்க போறீங்க. ஆக்சுவலி நான் பிவிபி நல்லாவே பண்ணுவேங்க. நான் வில்ல வச்சு அடிக்கிறது பார்த்தே உங்களுக்கு தெரியல. ஐயோ, நானும் ஆச்சுன்னுக்கிறேன், ரொம்ப நேரமா ஆச்சுன்னுக்கிறேன். அவன் மேல படுதா படலையானே தெரிய மாட்டேங்குது. ரொம்ப தூரத்துல காணாட்டி கண்ணுவா தெரிய மாட்டேங்குது. ஓகே, கிட்ட வந்துட்டான். ஓகே, செத்துட்டாங்க. பிளேஸ் பவுடர் எடுக்க போறோம். ஏய் அட பாவி, இவன் மாதிரி கருப்பா இருக்கானங்காட்டியும் அந்த கலருக்கு இவனுக்கு வரச்சே தெரியலங்க. அவன் கத்தி எடுத்துட்டு வரானா, அந்த கத்தியே கருப்பு தான். அந்த கத்தி வச்சுதான் அவனை கட்டியே போச்சான் வர. டேய் வெறுப்பாத்துறா நீ. டேய் இவனுக்கு வேற எங்க ஸ்பேன் ஆகுறாங்க, ஸ்பேன் பாயிண்ட் எங்கன்னு தெரியல. ஆனா சந்து உள்ள இருந்தா வரானுங்க இவனுங்க. எந்த இடத்துல ஸ்பேன் ஆகிறாங்க அங்க போயிட்டு வச்சு பிளாக்லாம் வச்சு அடிச்சுட்டு இவனுங்களை மட்டும் போயிட்டு அடிச்சுன்னு கிடக்கலாம். அப்ப எந்த ப்ராப்ளம் இருக்காது. இவனுங்களை அடிக்கும் போது இந்த வீட்டர்ஸ் கலெக்ட் ஆன், இந்த நம்ம வீட்டர்ஸ் கலெக்ட் ஆன், அந்த நார்மல்ஸ் கலெக்ட் ஆன்லாம் வந்துடுறாங்கட்டியும் கடுப்பாகுது. ஓகே, இந்த இடத்துல ஒருத்தர் இருக்கான், இவனையும் போட்டு எல்லாம். ஓகே, செத்துட்டான். டேய் நீதான் ஒழிஞ்சுன்னு வச்சுட்டு வாடா வாடா. ஒழிஞ்சுன்னு நாங்க இருக்கங்க, எங்க அடிக்கிறேன்னே தெரியல. உசுன்னு இந்த இது மட்டும் வருது, நெருப்பு மட்டும் வருது. தம்பி செத்துறா ப்ளீஸ்ரா கொஞ்சம் அவ்வளவுதான்டாப்பா. எங்கடா பிளேஸே காணோம். சந்தோஷம்டா. ஓகே நண்பர்களே, கிட்டத்தட்ட 9 பிளேஸ் போட்டு கலெக்ட் பண்ணேன். அதுக்கு மேல அவனுக்கிட்ட சண்டை போட முடியல. ஸோ நம்ம வீட்டுக்கு திரும்ப போயிடலாம். போயிடுறா. ஐயோ. ஸோ ஃபைனலா இந்த வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. பட் அதுக்கு முன்னாடி நம்மளுக்கு ஒரு ஃப்ரெண்டு கிடைச்சிருக்கான். யார் ஞாபகம் இருக்கா? எஸ் கெஸ்ட். ஆக்சுவலி வந்து பிக்லின் கூட வந்து ட்ரேட்ல இருக்கும்போது எனக்கு கிடைச்சது. ஸோ நான் வளர்க்க போறோம். பட் இதுல என்ன ஒரு இதுனா, இவனுக்கு ஃபீட் பண்ணணும்னா ஸ்னோ வேணும். பட் நம்ம இருக்கிற சரௌண்டிங்ல எங்குமே ஸ்னோன்னு ஒரு இதுவே கிடையாது. ஸ்னோ வேணும்னா நம்ம ரொம்ப தூரம் டிராவல் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ அதெல்லாம் அப்புறம் பார்த்துலாம். ஃபர்ஸ்ட் தலைவன் வளரட்டும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்புறேன். அண்ட் இந்த வீடியோ இன்னும் நீங்க பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கீழே ஒரு ரெட் ஆட் மட்டும் கமெண்ட் பண்ணிட்டு போயிடுங்க. நான் உங்களை அடுத்த வீடியோல வந்து சந்திக்கிறேன். பை பாய்.